வாக்குப்பதிவு தேதி நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமும் வாக்கு சேகரிப்பு நடவடிக்கைகளும் தீவிரமடைந்து வருகின்றன. அதிமுக என்ற மிகப்பெரிய ஆலமரத்தின் விழுதுகளாக 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றும் எந்த புயல் வந்தாலும் அதனை அசைக்க முடியாது என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். திருப்பூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து மாஸ்கோ நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டா இருப்பது நம்ம பெருமை என்ற நிலையை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஆலமரம். இதுல 1.5 கோடி விழுதுகள் இந்த தரையில ஊன்றி வேரூன்றி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. சுனாமி வந்தாலும் அசையாது, புயல் வந்தாலும் அசையாது. திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து திருவள்ளூர் எம்எல்ஏ பிஜி ராஜேந்திரன் தலைமையில் திருவாலங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட 38 ஊராட்சிகளில் கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். எல்லாம் நல்லது கெட்டதுக்கு நாங்க வரோம். அவங்க வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் வருவாங்க. அவங்க நம்மனா பிரயோஜனம் இல்லை. முதல் 100 நாள் வேலையை 150 நாளா மாத்திரம்னு சொல்லி அறிக்கை அங்கே விட்டுட்டார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே, காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா மாற்றப்படும் சொன்னார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் ஆதரவு திரட்டினர். அரசுடைய லட்சியங்கள் என்ன இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி வாக்களை சேகரித்து வருகிறோம். ஈரோடு நகரத்திலே இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே அதுபோன்ற பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவருமான கிருஷ்ணசாமி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் ஒவ்வொரு வாக்காளரையும் 10 முறையாவது சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றார். ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு வழங்கப்பட்ட சாப்பாடு டோக்கனை பெறுவதில் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தினமும் 2 மணி நேரம் முதல்ல இந்த வார்டுலாம் ஒரு 3 நாளைக்கு 10ஆம் தேதிக்கு பிறகு 6 நாள் டெய்லி கம்ப்ளீட்டா ஃபுல்லா அனைத்து வாக்காளர்கள் 100 பெண்கள் 200 பெண்கள் போய் பிரச்சோட போய் எல்லா வாக்காளரும் பார்க்கணும். 16ஆம் தேதிக்குள்ள குறைந்தபட்சம் 10 முறையாவது ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கும். அதான் நம்முடைய நோக்கங்க. தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். புதியம்புத்தூர் கோவை கிணத்துக்கடவு பகுதியில் பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் மகேந்திரனுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தான் செல்லும் எல்லா இடங்களிலும் மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்கப் போகிறோம் என்று கூறுவது இந்த கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்பதில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றார். நேர்மையான பெரும்பான்மை ஆட்சி இருக்கும் போதுதான் புரட்சி தலைவரை விட்டு சென்ற கனவையெல்லாம் நிறைவாக்க முடியும். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்க்கிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். மத்தியிலே நிலையான ஆட்சி, அந்த ஆட்சி இருக்கும் போதுதான் நாம் கேட்கின்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நம் முன்னேற்றம், நமது வருங்கால சமுதாயம், இளைய தலைமுறை பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் உயர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே நிலையான வலுவான பெரும்பான்மையான ஆட்சி அமைய வேண்டும். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் முத்துக்குமாரை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். பொள்ளாச்சியில் இருந்து அனைத்து மார்க்கங்களிலும் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பொள்ளாச்சி பகுதியில் படப்பிடிப்பு நகரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்தார். பெரிய நடிகர்களின் படங்களுக்கு மத்தியில் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் வெற்றி பெற்றது போல் மக்கள் நீதி மய்யத்தின் மத்திய சென்னை வேட்பாளர் கமிலா நாசர் வெற்றி பெறுவார் என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீபிரியா தெரிவித்திருக்கிறார்.
மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்கள் நீதி மய்யத்தின் கமீலா நாசர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான ஸ்ரீபிரியாவும் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஸ்ரீபிரியா, மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை வீழ்த்தி கமீலா நாசர் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். இத்தனை ஆண்களுக்கு மத்தியில கமீலா நிக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு தாய் உள்ளத்தோட உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னோட படம் அவளொரு தொடர்கதை ரிலீஸ் ஆகும்போது தான் உரிமை குரல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் அவளொரு தொடர்கதை நல்லா போச்சு. அந்த மாதிரி எங்க கமீலா நிச்சயமா வெற்றி பெறுவாங்க.